அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. இலக்கிய வகைமை என்று ஒன்று தொல்காப்பியத்தாலும் சொல்லப்படுகிறது, பின்னூல்களாலும் சொல்லப்படுகிறது. அதுல உரை வகையினடையே நான்கன மொழிவ என்று தொல்காப்பியர் சொல்லுவார். அதாவது ஒரு கால அளவுல செய்யுள்ளதான் இலக்கியம் நடந்திருக்கிறது. உரைநடை என்பது அந்த காலத்துல ரொம்ப அரும்பிய நிலையில்தான் இருந்தது. அதற்கு காரணம் என்னவென்றால் எழுது பொருள் தான். சுவடிகள் எழுதுகிற போது செய்யுளாக எழுதுவது அவர்களுக்கு இசைந்ததாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம் என்றால் அதிகமாக எழுத முடியாது. இப்ப இருக்கக்கூடிய இந்த தாள் மை போன்ற வசதிகள்லாம் அப்ப இல்லை. அதனால எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்ல வேண்டும். சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல்னு இரண்டு தகுதிகளை பெரிய தகுதிகளாக அழகுகளாக அந்த இலக்கண உலகம் மதித்தது. அதனால கவிதை என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல் அது நம்முடைய சொல் இல்லை, அது அயர் சொல், அது வட சொல். அந்த சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் நிறம் தீட்டுதல் என்று பொருள். கௌரு என்று சமஸ்கிருதத்தில் சொன்னா நிறம் தீட்டுதல் என்று பொருள், வண்ணம் செய்தல் என்று பொருள். அதனால அந்த அடிப்படையில கவிதையினுடைய அழகை பற்றி சொல்லுகிற போதுதான் அப்படி சொல்லுகிறார்கள். நம்முடைய இதுல செய்யுள், செய்யுள் என்பது இன்னும் செறிவானது. அதிலே கொஞ்சம் இசைமை கலந்திருந்தா அதுக்கு பேர் பா என்று சொல்லப்படும். பறந்துபட்டு செல்வதோர் ஓசை என்று தொல்காப்பிய உரையாசிரியராகிய பேராசிரியர் சொல்லுவார். செய்மைக்கண் இருப்பாரும் கேட்டு செவிப்புலனால் நுகர்ந்து கொள்ளுகின்ற சந்தம் என்று அதற்கு பெயர். அதனால செய்யுள் பா இரண்டுக்குமே வேறுபாடு உண்டு. பாடல் என்று வருகிற போது இன்னும் எளிமையாக, மிக எளிமையாக எல்லாருக்கும் விளங்குகிற வகையில எழுதப்பெற்றது, இசை கலந்தது பாடல். ஒரு வேறுபாடு நான் சொல்லுவது வழக்கம். பாரதியார் பாடல்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படிதான் முதல்ல பாரதியாருடைய பாடல்களை பதிப்பிக்கும் போது அப்படித்தான் பதிப்பித்தார்கள். அதனுடைய எளிமை, அதுல ஒரு இசைமை, இந்த இரண்டும் கலந்ததுதான் பாரதியாருடைய பாடல்கள். ஆனா பாவேந்தருடைய பாடல்களை பத்தி சொல்லுகிற போது பாரதிதாசன் கவிதைகள்பாங்க. இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. பாரதிதாசனுடைய கவிதைகள்ல யாப்பு செறிவு இன்னும் அதிகம். அதனால அத கவிதைகள்னு சொன்னாங்க. கவிதை என்பது அயல் சொல். அதனால பாரதிதாசனுடைய பாக்கள் என்று சொல்ல வேண்டும், அவருடைய பாக்கள் என்று சொல்ல வேண்டும். அதனால அந்த அடிப்படையில இப்ப நாம பார்க்கிறோம், நாமட்ட அந்த மாதிரியான ஒரு வெரைட்டி, வகைமை இருக்கு. என்ன? செய்யுள், பா, பாடல் என்றெல்லாம். இதுல இந்த பா என்ற வகையை சார்ந்ததுதான் இந்த புது கவிதை. அதாவது உரைநடை கூறுகளும் உட்கலந்தது. செய்யுள் கருத்து அல்லது செய்யுள் அமைப்பு என்பது சிறுகவே அமைந்தது. ஏறத்தாழ அது உரைநடை தான். அது இப்போது எழுதுவோரால் முழுமையும் உரைநடையாகவே ஆகிவிட்டது. எந்த சீரும் தலையும் இங்க பார்ப்பதில்லை. சீர்தலை தொடை என்ற அந்த வகைகளை பார்த்தால்தான் அது செய்யுள். அப்படி பார்த்தால்தான் அது பாடல், பா என்று ஆகும். இது அவற்றையெல்லாம் நாம புறக்கணித்து விட்டோம். வேண்டாம், அது சொல்வதற்கு தடையாக இருக்கிறது என்று. நல்ல கவிஞனுக்கு இந்த வரையறைகள் தடையே இல்லை. எழுத்து, அசை, சீர், அடி, தொடை, பாவினம், பாவினம் ஆகியவையெல்லாம் தடையே இல்லை. வெளிப்படுத்துவதற்குரிய சரியான கருவிகள். அதை நாம கம்பரிடம் அதிகமாக பார்க்கலாம். எந்த ஒரு எதுகையும் எடுத்து விட்டு அதற்கு பிறகு ஐயோ இதற்கு எதுகை வருமோ வராதோங்கிற அந்த கவலை அவருக்கு ஏற்பட்டிருக்கவே வாய்ப்பில்லை. அவ்வளவு படிப்பு, ஆழமான படிப்பு இருந்தது. எந்த செய்யுளையும் எடுத்து நடத்துவதற்குரிய, எழுதுவதற்குரிய அந்த ஆற்றல் இருந்தது. அதனால அந்த நிலையில ஒரு ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுத முடிஞ்சது. அதனால புதை என்பது ஏறத்தாழ உரைநடை தான். சில இடங்களில் சொல்லுகின்ற பாங்கினால் அல்லது கருத்து செறிவினால் கவிதை போல தோன்றலாம். இதுதான் அதற்குள்ள இலக்கணம்.
அதனால நான் அதை குறைவாக நான் சொல்லலை. அது வந்து நம்ம மேலை நாட்டாரை பார்த்து செய்தது. வர்ஸ் லிப்ரா என்று சொன்னார்கள். ஒரு விடுதலையான உணர்ச்சியோடு பாடப்படுகின்ற, தடையில்லாமல் பாடுகின்ற, தடைங்கிறது 2 பொருள் இங்க. தடையில்லாமல் பாடுகின்ற அந்த பாதான் புதுப்பா என்று சொல்லப்படும். அந்த புது கவிதை என்று சொன்னார்கள். அதுதான் அதற்குரிய விளக்கம். நன்றி.